இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் போதும். அல்லேலூயா. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றதாயிராமல். அல்லேலூயா. இந்த 8வது மாதத்தில் நமக்கு அநேக போராட்டங்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள், தேவைகள், இவை எல்லாவற்றையுமே கர்த்தர் தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அப்ப உங்களுடைய யுத்தத்தில் என்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்டா, மாம்சம் என்ன செய்யக்கூடாது? மாம்சத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது? யுத்தம் பண்ணக்கூடாது. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு எதை எதிர்பார்க்க வேண்டும் கேட்டா, தேவ பலத்தை எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோடு இந்த நாளிலே சொல்லுவோம், எனக்கு என்ன தேவைன்னு கேட்டா தேவ பலன். அல்லேலூயா. இந்த பலவீனத்தில் தான் பிசாசானவன் நம்மளை பல விதத்தில் பயன்படுத்துகிறவனாய் இருக்கிறான். இந்த பலவீனம், இந்த போராட்டம், இந்த யுத்தம்னு வரும் பொழுது நமக்குள்ளே பிசாசு செய்கிற ஒரு 3 விதமான காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆமே. எப்போ பிசாசுடைய செய்கை அதிகமாக இருக்குன்னு கேட்டால், நீங்கள் பலவீனப்படும் பொழுது, நீங்கள் சோர்ந்து போகும்போது. ஆமே. அப்போ நீங்கள் எல்லாரும் பலவீனப்படும் பொழுது உங்களை பலப்படுத்துவதற்காக தான் ஊழியரை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் எல்லாம் பலவீனம், சோர்வு இருக்கும் பொழுது உங்களை வழிநடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஊழியர் பலவீனப்பட்டா கர்த்தர் எங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். எங்களை நாங்களே என்ன செய்யணும்? தேற்றிக்கொள்ளணும். எங்களை நீங்கள் தேற்றணும் இல்லை, எங்களை நாங்களே தேற்றிக்கொள்வதற்கு தான் கர்த்தர் ஒரு கிஃப்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ இந்த பலவீனத்தில் பிசாசுடைய கிரியை உங்களை சத்தியத்துக்கு விரோதமாகவும், உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும், உங்களை ஆவியானவருக்கு விரோதமாகவும் பேச வைக்கும், சிந்திக்க வைக்கும், பார்க்க வைக்கும். அல்லேலூயா. ஆகினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பலவீனத்தில் என் பலன். அப்போ உங்க பலவீனத்தில், உங்க சோர்வுல, உங்க வியாதியின் நேரத்தில், உங்க தேவையின் நேரத்தில் நீங்க எதை விரும்பணும் அப்படின்னு கேட்டா, தேவ பலத்தை நீங்கள் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இவைகளை சிறைப்பிடிப்பதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட பிசாசானவனை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, தேவ பலத்தை கொண்டு கர்த்தர் உங்களை சிறைப்பிடிக்கிறவர்களாய் இந்த 8வது மாதம் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன பலவீனம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் முதலாவது தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சிறைப்பட்டு போன காலங்கள் போக, என்னை அடிமையாய் மாற்றின காலங்கள் போக, இன்றைக்கு கர்த்தர் உங்களை எப்படி இந்த 8வது மாதத்தில் உருவாக்க போகிறார்னு கேட்டா, நீங்கள் சிறை பிடிப்பும்படியாக எல்லாவித பலவீனங்களையும், எல்லாவித போராட்டங்களையும் நீங்க என்ன செய்யணுமா? சிறைப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்களை அப்படிதான் உங்களை அபிஷேகிக்க போகிறார். ஆமே. நீங்க சிறைப்பட்ட காலம் போய் இப்ப நீங்க என்னவா மாற போறீங்க? சிறைப்படுத்துறவளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உனக்கு வருகிற எல்லாவித போராட்டத்தையும் அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது, அதை கண்டு நீங்க அஞ்சக்கூடாது. கர்த்தர் அதை உங்கள் கைகளினாலே கர்த்தர் அதை கட்டி அதமாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆகையால் நாங்கள் தர்க்கம் பண்ணாதபடி. ஃபர்ஸ்ட் என்னவ? உங்க பலவீனத்துல
முதல்ல பிசாசு உங்க இடத்துல கொண்டு வருகிறது என்னன்னு கேட்டா தர்க்கம். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதுல வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். என்னால இந்த வெற்றி வந்தது அப்படின்னு மனதார அந்த வெற்றி என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? கேட்கல. உங்களால ஒரு விஷயம் நல்ல முறையில் நடந்துருச்சு, உங்களால ஒரு விஷயம் சிறப்பா முடிஞ்சிருச்சு, என்ன செய்வோம்? அந்த சந்தோஷத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுவோம்? எப்படி? அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் செஞ்ச காரியம் எனக்கு எப்படி முடிஞ்சிருச்சு? வெற்றியா முடிஞ்சிருச்சுப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெற்றியை நாம் ஏற்றுக்கொள்வதை போல நாம் துக்கத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வது அல்ல. ஒரு தோல்வி வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோல்வியில முதல்ல இந்த தோல்வி நல்லதுன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த தோல்வி இவங்களால தான் வந்தது, அவங்களால தான் வந்தது. ஆமே. இதனால என்ன நடக்கும்னு கேட்டா தர்க்கம் உண்டாகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முதல் உன் பலவீனத்திலே பிசாசு உன்னை எய்கிற அன்பு என்னன்னு கேட்டா தர்க்கத்தின் ஆவி. இந்த தர்க்கத்தின் ஆவியை நீங்க சிறைபிடிக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா தேவ பலத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி வெற்றியை நான் ஏற்றுக்கொண்டேனோ அதே போல என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தோல்விகளையும் நான் இன்பமாய் ஏற்றுக்கொள்வேன் என்றால் அதுவே தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. தோல்வியை நான் சந்திக்கிறதுனால, தோல்வியை நான் ஏற்றுக்கொள்வதனால நான் கோழையாக போவதல்ல. ஆமென். நான் கோழையாக போவதல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவ பலத்தை நீ உடைந்து கொண்டிருக்கிறாய், தேவ பலத்தை நீ பெற்றுக் கொண்டிருக்கிற. அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், லாபமான காரியம் எனக்கு எல்லாமே நஷ்டமாய் நான் கருதுகிறேன், அதை கண்டு நான் துக்கப்படலை, அதை கொண்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா கர்த்தருடைய எதை பெற்றுக்கொள்ளுகிறேன்? தேவ பலத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ முதல்ல உங்க பலவீனத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க? தர்க்கம் பண்ணாதீங்க. வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதுல 13வது வசனத்தை நீங்க வாசிங்க. பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும், பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளினாலும், உபயோகம் இல்லாத வசனங்களாலும், உபயோகம் இல்லாத வசனங்களினாலும் தர்க்கிக்கலாமோ? பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளினாலும். பிரயோஜனம் இல்லாத வார்த்தை எது பாஸ்டர்? பிரயோஜனம் இல்லாத வார்த்தை. ஆமே. புலம்பிக்கிட்டே இருப்போம். அந்த புலம்பல் ஒரு காலம் பிரயோஜனம் அல்ல. இன்னைக்கு புலம்புவீங்க, நாளைக்கு அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனா நீங்க தர்க்கம் பண்ணாம எதை பெற்றுக்கொள்ள விரும்புங்க? தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள விரும்புங்க. அப்ப வேதம் தெளிவா சொல்லு, பிரயோஜனம் இல்லாத வார்த்தையினாலும் உபயோகமே இல்லாத பேச்சினாலும் நீங்க என்ன செய்யாதீங்க? தர்க்கம் பண்ணாதீங்க. இரண்டு சொல்றேன். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பாப்போம். எல்லாவற்றையும் 2:16 எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். தர்க்கிப்பில்லாமலும் என்ன செய்யுங்க? செய்யுங்கள். எல்லாவற்றையும். அல்லேலூயா. உங்க வேலையில, உங்க குடும்ப வாழ்வில, ஆமென், எல்லாவற்றிலும் மனப்பூர்வமாய் செய்ய என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும். எது இல்லாம செய்யணுமா? கேட்கல. முறுமுறுப்பு இல்லாம. அல்லேலூயா. எதை உங்க பிள்ளைகளுக்கு செய்தாலும் சரி, உங்க கணவனுக்கு செய்தாலும் சரி, ஆமென், ஊழியத்துக்கு செய்தாலும் சரி, அல்லேலூயா, உங்க வேலையில செய்தாலும் சரி, நீங்க எது முறுமுறுப்பு இல்லாம தர்க்கம் இல்லாம செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா.
தேவ பலன் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் உங்க வாழ்வில் என்ன வராதுன்னு கேட்டா முறுமுறுப்பே முறுமுறுப்பே. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். 1 தீமோத்தேயு 1:3 வாசிக்கலாம். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. அல்லேலூயா. என்ன செய்யாதீங்க, வேற்று உபதேசங்களுக்கு, கள்ள சத்தியத்துக்கு என்ன செய்யாதீங்க. கேட்கல? கள்ள சத்தியத்துக்கு, விசுவாசம் இல்லாத போதனைக்கு. அல்லேலூயா. நீ தர்க்கம் பண்ணாத. அல்லேலூயா. என்ன செய்யாத? தர்க்கம் பண்ணாத. அழகா சொல்லப்படுகிறது. ஆமே. அதில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, விசுவாசத்தினாலே விளங்கும் தெய்வீக தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும். போதும். கட்டுக்கதைகளுக்கு உன் செவி என்ன செய்யாத. முடிவில்லாத வம்ச வரலாறு இன்னைக்கு நடக்குதா? லேலூயா. இன்னைக்கு பல இடங்களிலே, பல செய்திகளிலே, பல பிரசங்கத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா கட்டுக்கதைகள், கள்ள உபதேசம். கட்டுக்கதையை நீ நம்பாத. கட்டுக்கதைக்கு என்ன இல்லைன்னு கேட்டா முடிவே இல்லை. ஆண்டவர் காண்பிக்கிற வழி எப்படி இருக்கும்னு கேட்டா அது உண்மையுள்ள வழியா இருக்கும். அந்த வழியில எந்த தடுமாற்றமும் என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. இந்த தேவ பலனை நீ பெற்றுக்கொள்வாய் என்றால், உன் பலவீனத்துல தேவ பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு கேட்டா, நீங்க எதை நம்ப மாட்டீங்கன்னு கேட்டா கட்டு கதைகளை என்ன செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. எதை நம்ப மாட்டீங்க? எல்லாரும் சொல்லுங்க. கட்டு கதைகளை கேட்கல. கட்டு கதைகளையும் அப்புறம் முடிவில்லாத வம்ச வரலாறுகளை என்ன செய்ய மாட்டீங்க, நம்பவே மாட்டீங்க. நீங்க அதனால எதை பெற்றுக்கொள்ளணுமா? தேவ பல. உன் பலவீனத்துல பிசாசு கட்டு கதைகளை கொண்டு வருவான். முடிவில்லாத வம்சம் வரலாறை கொண்டு வருவான். விசுவாசத்துக்கு அப்பாற்பட்ட சத்தியத்தை கொண்டு வருவான். அதுக்கு நீ என்ன கொடுக்காத, இடம் கொடுக்காத. அல்லேலூயா. தர்க்கம் பண்ணாதீங்க. உன் குடும்பத்துல என்ன செய்யாதீங்க, தர்க்கம் பண்ணுவதை காட்டிலும் அமைதியா இருப்பதே உனக்கு. அல்லேலூயா. அமைதியா இரு, அதுதான் உனக்கு வெற்றி. நீ அமைதியா போறதுனால கோழை அல்ல, நீ அமைதியா இருப்பதனால் தேவ பலத்தை உடையவனாய் மாறிக்கொண்டிருக்கிற. தர்க்கம் பண்ணாதீங்க. அதனாலதான் மார்க்கின் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 33ஆவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து, மார்க் 9:33. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி சீஷர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று ஆமே. ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா வழியில என்ன ஆச்சு? உங்களுக்குள்ள என்ன செஞ்சிட்டீங்க? தர்க்கம் பண்ணிட்டீங்க. கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையில, கர்த்தர் அபிஷேகித்து இந்த வாழ்க்கையில, அழைத்த இந்த வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது? இப்ப கேட்கல, சொல்லுங்களேன். யார் யாருக்குள்ள? உங்களுக்குள்ளே ஒரு தர்க்கம் நடக்குது. என்ன தர்க்கம்? அடுத்த வசனம், யார் பெரியவன் என்று யார் சிறியவன் என்று தர்க்கம் பண்றாங்க. இந்த தர்க்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா,
கர்த்தர் தர்க்கத்துக்கு எதிர்த்து நிற்கிறா. அல்லேலூயா. உன் குடும்பத்தில் யார் பெரியவன் யார் சிறியவன் என்ற தர்க்கமே என்ன செய்யக்கூடாது. என்னால தான் அது முடியும், உன்னால முடியாது. நான் தான் இந்த கடன்லாம் கட்டுறேன், நீ என்ன கட்டுற, நீ வெட்டியா தானே இருக்கிற. தர்க்கம். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே பிசாசு தர்க்கத்தின் ஆவியை கொண்டு வருகிறார். எச்சரிக்கையாயிரு, தேவ பலத்தை உடையவனாயிரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த 8வது மாதம் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இந்த தர்க்கம் எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டா, மரணத்துல கொண்டு போய் முடியும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அநேக கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆணவ கொலைகள் செய்திகளை பார்க்கிறோம். நாள்தோறும் ஒரு கொலைக. ஒரு மனுஷன் எப்படி மாறுறான்னு கேட்டா, கொலைகாரனா மாறுறான். ஏன் கொலைகாரனா மாறுறான்? தர்க்கம். எதனால தர்க்கம்? வம்சம் வளராடக என்ன செய்யறான்? முடிவில்லாத தர்க்கம் பண்றான். அந்த தர்க்கத்துக்கு என்ன இல்லை? முடிவில்லை. ஆனா அந்த தர்க்கம் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு கேட்டா, உன் லைஃபையே ஸ்பாயில் ஆகிடும். அந்த தர்க்கம் உன்னை கொலைகாரனாய் மாற்றும். அந்த தர்க்கம் உன் குடும்பத்தையே ஒன்னும் இல்லாம ஆக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆவியை நீங்க சிறை பிடிக்கும்படியாய் நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஊழியத்துல தர்க்கம், சபையில தர்க்கம், குடும்பத்துல தர்க்கம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு தர்க்கம், பெற்றோரும் பிள்ளைகளுக்குள்ள ஒரு தர்க்கம். ஆமென். போற இடத்தெல்லாம் ஒரு தர்க்கம். இது தேவன் அருவருக்கிறார். அல்லேலூயா. யார் பெரியவன், யார் பெரியவன் என்ற தர்க்கம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், யாருமே இந்த உலகத்தில் பெரியவன் அல்ல. ஒரே ஒரு பெரியவர், அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆண்டவர் மாத்திரம்தான். என் குடும்பத்துக்கு யார் தலைவன் கேட்டா, இயேசு தான் தலைவர். யார் இதை நடத்தினார்? கர்த்தர் தான் நடத்தினார். ஒரு ஜெயத்தை பெறும் பொழுது இயேசுவே இன்னைக்கு பல பேர் மறந்துடுறோம். ஒரு வெற்றியை கடக்கும் பொழுது கர்த்தரை மறந்துடுறோம். ஆனா அந்த வெற்றியை கொடுத்தது யாருன்னு கேட்டா, கர்த்தர் தான் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வெற்றியை நடத்துறது யாரு? இயேசு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் ஆமே சகலமும் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முதல்ல உன் பலவீனத்துல என்ன வரும்னு கேட்டா, தர்க்கம் வரும். முதல்ல நீங்க அதை சிறை பிடிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீ சிறைப்பட்டவனாய் அல்ல. கர்த்தர் இந்த 8வது மாதம் புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் பிசாசின் தர்க்கத்தை சிறை பிடிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அமைதியா இருங்க, தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வது சொல்லுகிறேன். 2வது என்னவா? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை. அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்கு எப்படி எழும்புகிற? அப்ப மேட்டிமை யாருக்கு விரோதமாய் எழும்புகிறது? தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறது. அல்லேலூயா. மேட்டிமை, மேட்டிமையான பேச்சு, மேட்டிமையான செய்கை, அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2வது, நீ எதை சிறை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டா, மேட்டிமை. அல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதிலே 14வது வசனத்தை வாசிங்க பாப்போம். உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். போதும். அல்லேலூயா. உன் இருதயம் எப்படி இருக்கக்கூடாது? முதல்ல சொல்றேன், உன் இருதயம் எப்படி இருக்கக்கூடாது? மேட்டிமையா இருக்கக்கூடாது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 22வது வசனம். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உள்ளவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். 2வது, உன் கண்களை என்னவா? மேட்டிமை. ஃபர்ஸ்ட் என்னது? இருதயத்துல மேட்டிமை. 2வது கண்களிலே மேட்டிமை. 3வது சொல்றேன் பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனம்.
மேட்டிமையான பார்வையும். மேட்டிமையான பார்வை. மூணாவது என்னது? மேட்டிமையான பார்வை. ஃபர்ஸ்ட் இருதயத்திலே மேட்டிமை. அல்லேலூயா. இருதயத்திலே தன்னைத்தானே குறித்து மேட்டிமையாய் பேசுவது, தன்னைத்தான் இருதயத்திலே மேட்டிமையாய் நினைத்துக் கொள்வது, அதை நீங்க சிறை பிடிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மேட்டிமை கர்த்தருக்கு விரோதம். உன் இருதயத்துல நீ மேட்டிமை நினைக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே தாழ்த்துகிற மனுஷன் மத்தியிலே தேவ கிருபை இருக்குமா? அல்லேலூயா. மேட்டிமையான இருதயத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். இரண்டாவது சொல்லப்படுகிறது மேட்டிமையான கண். சில பார்க்கிற பார்வைலாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மேட்டிமையா பார்ப்பாங்க. நீ என்னன்னா ஆமே, நீ எல்லாம் ஆளா? ஆமே, என்னோட கர்த்தர் இருக்கிறார், என்னோட இயேசு இருக்கிறார், ஆவியானவர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகட்டலா, ஒரு திமிரா, மேட்டிமையான பார்வை. அல்லேலூயா. யார் எதிர்த்து நிற்கிறா? மேட்டிமையான பார்வை இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தம் ஒரு அலையில சொல்லலாமா? மேட்டிமையான பார்வை. கண்கள். நீங்க நிறைய பேர் கண்களில் மை பூசுறீங்க. எதுக்கு பூசுறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, நாங்க மருத்துவத்துக்கு என்ன செய்யறோம்? பூசுறோம். இந்த கண்ணில் மை பூசுறதுனால அவன் என் கண் என்னவா மாறுது? சுத்தமாவது. நான் வெளியே பூசாத, அந்த கண்ணுக்குள்ள என்ன செஞ்சுக்க, இன்னும் நல்ல உன் கண்ணு எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. எதுக்காக உன் கண்ணை வெளியே கொண்டு வர? மேட்டிமையா என் கண்ணை பார்க்கணும். ஆமே, என் அழகை நான் வெளியே கொண்டு வரணும். கண்ணுக்கு மை இடுகிறது. அல்லேலூயா. மேட்டிமை. தன்னை மேன்மைப்படுத்துகிறது மேட்டிமை. மேட்டிமையான நட. ஆமே, மேட்டிமையான பேச்சு. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உன் பலவீனத்துல பிசாசு கொண்டு வருகிற இரண்டாவது ஆயுதம் என்னன்னு கேட்டா மேட்டிமை. அல்லேலூயா. தன்னை தானே தேவ சமூகத்துல தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்க. அதனால தாவீது சொல்ற, ஆண்டவரே நான் வெறும் களிமண்ணா உமது கரத்துல என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். நான் வெறும் மண், நான் வெறும் களிமண். என்ன நீங்க தான் என்ன செய்யணும்? என்ன வணையணும். உமக்கு ஏற்ற பாத்திரமாய் என்ன என்ன செய்யுங்க? உருவாக்குங்க. இந்த சரீரம், இந்த உடம்பு, இந்த தோல், இந்த கண்ணு, இந்த பார்வை, இந்த காது, இந்த மூக்கு எல்லாமே யார் உருவாக்கினது? கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது நானா டிசைன் பண்ணதில்லை, இதை நானா உருவாக்குனதில்லை, இதை நானா வடிவமைத்ததில்லை, எல்லாமே கர்த்தர். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உருவாக்கினது ஒரு நாளும் கெட்டு போகவே போகாது. பிறக்கும் போது எல்லா குழந்தையும் எப்படிப்பட்ட குழந்தையா? எல்லா பேரும் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாமே நல்லதான் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆனா அந்த மேட்டிமை வந்து என்ன செஞ்சிருச்சுன்னு கேட்டா கர்த்தருடைய அழகை கெடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணின சகலத்தையும் இந்த மேட்டிமை அவருக்கு விரோதமாய் செய்ய வைக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அழகும் அழகு மாயை எல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சிரும்? அழிஞ்சு போய். அல்லேலூயா. மேட்டிமையான பார்வை, மேட்டிமையான பேச்சு, மேட்டிமையான எண்ணம், இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதம்.